ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஓட்டர் ஐடி கார்டு எப்படி ஆன்லைன் மூலமாக சுலபமாக டவுன்லோட் பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். voters.ec.government.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் ஓட்டர் சம்மந்தப்பட்ட நிறையா சர்வீஸை நீங்களே வந்து பண்ணலாங்க. புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணுறது, கரெக்ஷன் பண்ணுறது, மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறது, ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் நேம் செக் பண்ணுறது, எக்கச்சக்கமான சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓட்டர் ஐடி கார்டை டிஜிட்டலாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்டில் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா டைரெக்டாக லாகின் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் இல்லாதவங்க சைன் அப்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க லோட் ஆகிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ முதல்ல வந்து மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான மொபைல் நம்பர் என்னவோ அதை என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. மெயில் அட்ரஸ் ஆப்ஷன் தான் இருந்தால் கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ அடுத்த கட்டமாக வந்து உங்கள் நேம் எல்லாமே வந்து காமிக்குங்க. ஸோ நேம் என்ன எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ கரெக்டாக எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ மொபைல் நம்பர், மெயில் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டு கேப்சா கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபஸ்ட் நேம் மற்றும் லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஃபஸ்ட் நேம் என்ன, அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் இருந்தால் என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டுருங்க. ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபிலாம் என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி இதில் போயிட்டு உங்களுக்கான மொபைல் நம்பர் அல்லது மெயில் ஐடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண என்ன கொடுத்தீங்களோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ரெக்வெஸ்ட் ஓடிபி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு அகைன் ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டாவே போதுமானதுங்க. இதுக்கப்புறம் எல்லா டைமுமே நீங்கள் லாகின் வந்து பண்ணி எல்லா சர்வீஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அக்கௌண்ட் வந்து பார்த்தா க்ரியேட் ஆகி லாகின் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் கீழே கொடுத்துருக்காங்க எபிக் டவுன்லோட்னு இந்த உங்களுடைய டிஜிட்டலாக உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. ஸோ ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் போயிட்டு எபிக் நம்பர், அதாவது எபிக் நம்பர் இருக்கவங்க அதாவது ஓட்டர் ஐடி கார்டு தான் எபிக் நம்பர், அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணி அப்ரூவ் ஆகிடுச்சு ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் வரலன்றவங்க அந்த ஃபார்மை வச்சு கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எது இருக்கோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஓட்டர் ஐடி கார்டு இருக்கவங்க ஓட்டர் ஐடி நம்பரை கொடுத்துட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஸ்டேட்டை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து காமிக்கும். எபிக் நம்பர் என்ன, பெயர் என்ன, ரிலேட்டிவ் நேம் என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், ஸோ எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் நம்பருக்கு தாங்க ஓடிபி வரும். ஸோ ஒருவேளை மொபைல் நம்பர் லிங்க் பண்ணாதவங்க மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் 8 ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்களே மொபைல் நம்பரை லிங்க் பண்ணிக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சென்ட் ஓடிபின்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் போயிட்டு உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ டேரெக்டாக எனக்கான ஓட்டர் ஐடி வந்து பார்த்தா டவுன்லோட் பண்ணி ஸோ உங்களுக்கு வந்து கொடுத்துருங்க. டவுன்லோட் ஆப்ஷனில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற மாரி இருக்கும். இல்லை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓடிபி வெரிஃபை ஆகிடுச்சு, டவுன்லோட் எபிக் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டு இந்த மாதிரி வந்துருங்க. இல்லை எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. டிஜிட்டலான ஓட்டர் ஐடி கார்டு அந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் பெயராக இருக்கட்டும், ரிலேட்டிவ் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, ஏஜ் என்ன, ஸோ அட்ரஸ் என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கான தேதி வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே இருக்குது பாருங்கள், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீழே இருக்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எங்கே போயிட்டு நீங்கள் ஓட்டு செலுத்த போகிறீங்க, சட்டமன்ற தொகுதி என்ன எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இது வந்து ஒரு அடையாள சான்றாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணி வேணும் அப்படின்னா லோ காஸ்ட்டில் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ கீழே நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணிங்க ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் அனுப்புனீங்க அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு கார்டை அனுப்பிடுவோம். ஸோ லோ காஸ்ட்டில் பண்ணித்தரோம், வேணுன்றவங்க பண்ணுங்கள். நீங்கள் ஆன்லைனில் ட்ரை பண்ணுங்கள், முடியாத பட்சத்தில் ஸோ கொடுங்க, நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம். இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.